லெட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் தமிழ் Blogspot சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம். நம்ம ரைடு வந்திருக்கோம். இது வந்து எதுக்காக வந்திருக்கோம்னா, நம்ம வந்து ஏர்டெல் ஃபைபர் நெட்டை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்காக தான் வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த நெட்டு வந்து நான் வந்து மே மாதம் 6ஆம் தேதி நான் இன்ஸ்டலேஷன் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 10 days தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றின ஒரு ரிவ்யூ தான் இருக்க போகுது. இந்த நெட்டு வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, இன்ஸ்டலேஷன் எவ்வளோ இருக்குது, எப்படி அப்ளை பண்ண போகிறோம், உங்கள் ஏரியாவில் அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போது நம்ம அதுக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்டெல் சைடில் அவங்க நமக்கு ப்ரொவைட் பண்ண மோடம். இது மேனுஃபேக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் டப்பாவில் வச்சு கொடுத்துருக்குறேன். இந்த மோடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இதில் வந்து ஏர்டெல் காட்டுறாங்க, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பவர்ட் பை நோக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நோக்கியாலேருந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஏகப்பட்ட இது இருக்குது. பவரு, லிங்க்கு, ஆர்த்து, லேன் 1, லேன் 2, லேன் 3, லேன் 4, WBS, லேன் 2 4G, லேன் 2 5G எல்லாமே தெளிவாக நான் சொல்கிறேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி மோடம் பேக் சைடு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். அது பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு ஆன் ஆஃப் பட்டன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரீசெட் பண்ணுறதுக்கான ஹோல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. LED பட்டன் கொடுத்துருக்காங்க. WBS பட்டன் கொடுத்துருக்காங்க. லேன் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இதில் தான் நம்ம வந்து அடாப்டரோட பவர் கேபிள் ப்ளக் பண்ணணும். 4 லேன் போட்டு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் குட். ஏன்னா வந்து மோஸ்ட்லி நான் இது வரைக்கும் BSNL 2 ரிவ்யூ போட்டிருக்கேன் இல்லையா, 2 மாடலே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 லேன் கேப் போட்டு தான் கொடுத்துருப்பாங்க. இதில் 4 கொடுத்துருக்குறாங்க. இட்ஸ் குட். இது வந்து டெலிஃபோன் லைன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் டெலிஃபோன் 2ன்னு சொல்லிட்டு ஒரு எம்டியாக ஒரு பேட்ச் வச்சுருக்குறாங்க. ஸோ 2 டெலிஃபோன் எடுத்துக்கலாம் போல இருக்குது மேபி. இதில் வந்து USB ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த USB வந்து எதுக்கு அப்படின்னு தெரியல. டு நாட் ஓப்பன் சொல்லிட்டு வாரண்டி சிக்னல் ஒரு வார்னிங் சிக்னல் கொடுத்துருக்குறாங்க. 2 அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவராலாக இது வந்து இட்ஸ் குட். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோடம் வந்து ப்ளக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான இது ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல்லை பொறுத்த வரைக்குமே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து 100 mbps கிடைக்கும். அதாவது கேட்குற ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கேட்குற ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு அஷ்யூரிட்டி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதை சொல்லிவிட்டு இன்னொன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போது 100 mbps எடுத்துருக்கீங்க அப்படின்னா நான் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பீட் டெஸ்ட்டில் வந்து எனக்கு 100 mbps கிடைக்காது. அது ஏன்னு சொன்னாக்கா, இது வந்து 5Gயில் ஒர்க் ஆகுதாமா. இது வந்து 4Gயில் ஒர்க் ஆகுமா, 5Gயில் பார்த்தீங்களா, 2 இருக்குது பார்த்தீங்களா, லேன் 4G, லேன் 5G அப்படின்னு சொல்லிட்டு 5Gயில் ஒர்க் ஆகுதாமா. 5Gயில் வந்து லேன் வந்து 5Gயில் தான் கிடைக்குமாமா. அப்போது வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து இப்போ ரீசெண்டாக உள்ள மொபைலில் மட்டும்தான், அதாவது 5G சப்போர்ட்டில் மொபைல் மட்டும் தான் உங்களுக்கு ஸ்பீடு வந்து ட்ராப் ஆகாமல் அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்கள் சிஸ்டமும் சரி, நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப்பில் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, அதில் வந்து எனக்கு ஸ்பீட் ட்ராப் ஆக கிடச்சி. ஸ்பீட் டெஸ்ட் நம்ம பண்ணக்குள்ள உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதில் இப்போ ஐஃபோனு இப்போ வர ஃபோன்ஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்பீடு இன்னும் ட்ராப் ஆகாமல் அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னாங்க. ஸோ இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸ்பீட் டெஸ்ட் எப்படி பண்ணுறது நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபோன்லேருந்து நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஏர்டெல் அப்படிங்கிற ஒரு ஆப் ஒன்று இருக்கணும். நீங்கள் ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பை வந்து உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் கிடைக்கலாம். அப்படி உங்களுக்கு ஏர்டெல் ஆப் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய க்ரோமுக்கு போயிருக்கோங்க. உங்கள் க்ரோமுக்கு நீங்கள் போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஃபைபர் அப்படின்னு போடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு ப்ராட்பேண்ட் பிளான்ஸ் அப்படின்னு காட்டும். அப்படி டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏர்டெல் ஆப் உள்ள போயிடுது. உங்களுக்கு ஏர்டெல் ஆப் இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் இந்த மாதிரி லோடிங் ஆகி உங்களுக்கு காட்டும். இது வந்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஏரியாவில் அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திருவாரூரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்க வந்து யார் நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருடைய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க்கில் நான் போடுறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ தான் இருந்துச்சு அப்படின்னு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு நான். பேஜ் லுக்கிங் குட் நாட் ஃபவுண்டுன்னு வருது. வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. இது வந்து சிட்டியில் உங்களுக்கு எந்த சிட்டி வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு திருவாரூரில் வேணும்னு வச்சுக்கோங்களேன். திருவள்ளூரில் போயிடுச்சா,
சரி, இப்போ எனக்கு திருவாரூரில் வேணும் அப்படின்னா திருவாரூர் அப்படிங்கிறது இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது. அதே உங்களுக்கு எந்த இடத்துல வேணும், தஞ்சாவூரில் இருக்குது, தஞ்சாவூர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நாகப்பட்டினத்தில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா நாகப்பட்டினத்தில் இல்லை. ஸோ ஆனால் வேளாங்கண்ணியில் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டால் நான் இதில் காட்டலை. ஸோ உங்களுக்கு இந்த சிட்டியில் வந்து எந்தெந்த இடத்துக்கு வேணுமோ இந்த இடத்துல செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல உங்கள் சிட்டி வந்து லிஸ்டடாக இருந்தால் மட்டுமே தான் வந்து உங்களுக்கு இது கிடைக்கும், இந்த ஃபைபர் நெட் அப்படிங்கிறது கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து 100 MBPS போஸ்ட்பெய்ட் பிளான் மாதிரி எடுத்திருக்கேன். அன்லிமிட்டெட் பிளானு ஃபுல்லாக எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கலாம். 100 MBPS இருக்கும். 2828 ரூபா நான் எடுத்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த அமௌண்ட் வந்துச்சு. அதாவது இன்ஸ்டலேஷனு மோடமு எல்லாமே சேர்த்து 2828 ரூபா தான். 3 மாதத்துக்கு கொடுத்துருவாங்க. நம்ம வந்து மே 6ஆம் தேதி போட்டிருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. நான் எடுத்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான் 799 பிளான் தான் எடுத்துருக்கிறேன். 3 மாதத்துக்கு போட்டால் கூட 2400 ப்ளஸ் அந்த 400 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மோடம் சார்ஜ் எல்லாம் அதுதான் வரும். இது எல்லாமே ரெண்டல் தான், நீங்கள் ஓன் பண்ண முடியாது. அவங்க கொடுத்துவாங்க. எப்போ கனெக்ஷன் நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்குறீங்களோ திரும்ப அந்த பாக்ஸ்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதை மாதிரி உள்ளது தான். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமோட டிடிஹெச் பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 1500 எக்ஸ்ட்ரா நீங்கள் இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 1500 எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டல் தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து இதில் என்னென்ன, அதாவது 799 பிளான்லாம் என்னென்ன உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குன்னா எக்ஸ்ட்ரீம் பிளானு, விங்க் மியூசிக்கு, அகாடமி, இந்த 3மே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சிட்டியாக இருந்தாலுமே இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக்கான பிளான்ஸ். 4 பிளான்ஸ் நம்ம தான் இருக்குது. 999 பிளான்ஸ், அதாவது 200 MBPS, அமேசான் ப்ரைம் கொடுத்துருவாங்க, டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் கொடுத்துருவாங்க, எக்ஸ்ட்ரீம் கொடுத்துருவாங்க, விங்க் மியூசிக் கொடுத்துருவாங்க. 499 கொடுத்தீங்கன்னா இந்த 3 தான், எக்ஸ்ட்ரீமு, விங்க் மியூசிக், அகாடமி. 799க்கு இதே தான். 499 பார்த்தீங்கன்னா 40 MBPS தான் கிடைக்கும் உங்களுக்கு. 799க்கு 100 MBPS கிடைக்கும். எல்லாமே அன்லிமிட்டட் தான் உங்களுக்கு, டேட்டா லிமிட்டே கிடையாது, எல்லாமே அன்லிமிட்டட் தான். 1499 வந்து நீங்கள் மந்த்லி பே பண்ணிங்கன்னாக்கா அது நம்ம 8999க்கு என்ன பிளான் பார்த்தோமோ அதே தான். ஆனால் அமேசான் ப்ரைம், டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸ்பீடு மட்டும் பார்த்தீங்கன்னா 300 MBPS அப்படிங்க கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளான்ஸ் நல்லாவே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது, காஸ்ட்டும் நல்லா இருக்குது. ஆனால் வந்து நீங்கள்லாம் வந்து 5G மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பீடு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் ஈத்தர்நெட் கேபிள் போட்டு நீங்கள் வந்து PS4 இருக்கட்டும், சிஸ்டமாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், அதில் நீங்கள் ஈத்தர்நெட் கேபிள் போட்டு யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல் ஸ்பீடு நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இது இப்படி தான் நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ நான் வந்து திருவாரூர்னு கொடுத்த பிறகு எனக்கு வந்து இப்போது 999 பிளான் வேணும்னு வச்சுக்கோங்க. லோடிங் 999 பிளான் பண்ணாக்கா உங்களுக்கு ஃபோன் நம்பரு எல்லாமே காட்டும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் டேரெக்டாக நீங்கள் உடனே உங்களுக்கு 2 நாளில் உங்களுக்கு வந்து அவங்க கால் பண்ணிடுவாங்க. உடனே வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. பேமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக கையில் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கையில் கொடுக்கவும் முடியாது. அவங்க ஒரு லிங்க் அனுப்புவாங்க ஏர்டெல் சைட்லேருந்து, அந்த வரவங்க இன்ஸ்டலேஷன் பண்ணுறவங்க லிங்க் அனுப்புவாங்க. ஸோ அது அவங்க வந்து என்ன லிங்க் அனுப்புகிறாங்களோ அந்த லிங்க்கில் போனால் அதில் ஒரு பேமெண்ட் காட்டும், 2828 ரூபா அந்த பேமெண்ட்டுக்கு அது காட்டும். அதை நீங்கள் பே பண்ண நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு காசும் நீங்கள் வந்து வேஸ்ட்டாக அனாவசியமாக கொடுக்க வேண்டியதில்லை. எல்லாமே பக்கா சேஃபாக இருக்கும் உங்களுக்கு. இன்டர்நெட் வந்து ஸ்பீடு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் வாங்க. ஸோ நம்ம வந்து இதில் ஸ்பீட் டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ ஃபைன். ஸ்பீட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதுக்கு நம்ம வந்து வைஃபைல எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து 5G லேப்டாப்பும் கிடையாது, நார்மலாக இல்லை, ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் தான். ஸோ நான் அவங்கள்ட்ட கேட்டப்போ என்னன்னா, ப்ரோ அவங்க மொபைல் செக் பண்ணி காட்டினாங்க. அவர் வந்து ஐஃபோன் வந்து 7 வச்சுருந்தார், வந்தவர் ஐஃபோன் 7 வச்சுருந்தார். அவர் ஃபோனில் செக் பண்ணி பார்த்தா பயங்கரமாக கிடச்சிங்க, அப்படியே 110 MBPS கிடச்சிச்சு ஸ்பீடு. என் ஃபோனில் செக் பண்ணி பார்த்தா வெறும் 40 இந்த மாதிரி தான் காட்டுது, 40 30 இந்த மாதிரி தான் காட்டுது. ஓகே ஃபைன், எனக்கு வந்து இப்போதைக்கு இது ஓகே. நான் இனிமேல் கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து நல்ல லேப்டாப்பும் நல்ல ஒரு பிசியோ பில்ட் பண்ணுவேன். நான் ஈத்தர்நெட் கேபிள் போட்டு செக் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக நான் வந்து PS4க்கு நான் வந்து ஏர்டெல் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அது யூஸ் பண்ணிவிட்டு ஸ்பீட் ட்ராப் ஆகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக நான் PS4ல் இன்னும் ஒரு 10 டேஸில் நான் கனெக்ட் பண்ணுவேன். PS4ல் கனெக்ட் பண்ண பிறகு பிளான் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணுவேன். அப்படி சேஞ்ச் பண்ணேன்னு சொன்னாக்கா எப்படி சேஞ்ச் பண்ணுறது என்ன சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் பார்த்தீங்கன்னா 16, அதாவது ஆன்லைனில் கேம் விளாட்றவங்க, அதாவது பப்ஜி, ஃப்ரீ ஃபயரு இந்த மாதிரிலாம் ஆன்லைனில் கேம் விளாட்றவங்க பார்த்தீங்கன்னா 16 MS கிடைக்குது. ஸோ ஓகே, இது வந்து ரொம்ப 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 குட். நான் கேம் விளாண்டது பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைன், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. எனக்கு வந்து 20 to 24 அந்த மாதிரி MS கிடச்சிச்சு, ஃபைன். டவுன்லோடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப மொபைலில் டவுன்லோடு வந்து பார்த்திங்கன்னா நான் பப்ஜி டவுன்லோட் பண்ணி பார்த்ததில் ஓகே ஓரளவு ஒரு 1 GB டவுன்லோட் பண்ணக்குள்ள எனக்கு ஒரு 7 minutes ஆனிச்சு.
அப்லோடும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜிபி அப்லோட் பண்ணேன். ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு எனக்கு ஃபைன், எந்த ஒரு இதுவும் தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக ஆன்சர் நான் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ இதுதான் நம்ம வந்து ஏர்டெல் ஃபைபரோட ஃபுல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸ்பீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைன். எனக்கு வந்து இப்போதைக்கு நான் ஈத்தர்நெட் யூஸ் பண்ணல, ஒய்ஃபை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பீடு வந்து அதை கிடைக்கிறதே எனக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று நான் இது என்ன கையில் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு வந்து அவங்க கேபிள் வந்து விட்டு போயிட்டாங்க. ஸோ கேபிள் உங்களுக்கு காட்ட முடியல, அதனால் சின்ன துண்டு இருந்துச்சு. அதனால் இந்த கேபிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாங்க நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளான கேபிள், நீங்கள் என்ன வளைச்சாலுமே வளையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேபிளாக இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரே ஒரு ஒயிட் கலர் மட்டும்தான் ஏதோ ஒன்று வருது. ஆனால் உள்ள ஃபுல்லாக ஆப்டிக்கல் ஃபைபர், இவ்வளோ லைட் பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பாருங்கள், நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. என்ன வளைச்சாலுமே கேபிள் வளையாது. ஸோ சூப்பராக இருக்குது இந்த கேபிள். இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 2828 ரூபா தான். ஸோ எல்லாமே எது கேட்டுட்டு இருந்தீங்க பிஎஸ்என்எல் எவ்வளோ இப்போ காஸ்ட், எவ்வளோ என்ன கேபிள் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2828 ரூபா மட்டும் தான் நான் பே பண்ணேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி புது கனெக்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா டேரெக்டாக அவங்க யார் எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்களோ அவங்க நம்பர் நான் கீழே ப்ளேஸ் பண்ணுறேன். அவங்களையும் காண்டாக்ட் பண்ணி புது கனெக்ஷன் வேணுமோ எடுத்துக்கோங்க, திருவாரூரில் இருக்கிறவங்க மட்டும். ஓகேங்களா? மீண்டும் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ. Bye.